பொங்கல் பண்டிகையை கொண்டாட சென்னையிலிருந்து சொந்த ஊர் செல்பவர்கள் தாம்பரம் ரயில் நிலையத்தில் குவிந்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் வசந்தகுமார் வழங்க கேட்கலாம். வசந்தகுமார், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம். தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில்களில் அனைத்திலும் ஆபத்தான முறையில் படிக்கட்டில் தொங்கியவாறு பயணிகள் பயணித்து வருகின்றனர். அது மட்டுமின்றி ரயில்வே நிலையம் முழுவதும் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. அதாவது தொடர் விடுமுறை மற்றும் நாளை பொங்கல் பண்டிகை கொண்டாட இருக்கும் நிலையில் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் வசித்து வந்த பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊருக்கு செல்வதற்காக தாம்பரம் ரயில் நிலையத்தில் குவிந்து வருகின்றனர். குறிப்பாக ராமநாதபுரம், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, கொல்லம் ஆகிய எக்ஸ்பிரஸ்களில் பயணிப்பதற்காக ரயில்கள் செல்லும் 7வது 8வது நடைமேடைகளில் பொதுமக்களின் கூட்டமானது அதிகமாக காணப்படுகிறது. முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகளில் பொதுமக்கள் முந்தி எடுத்துக்கொண்டு ஏறி வருகின்றனர். அதிகப்படியான பயணிகள் கூட்டம் இருப்பதால் ரயில்வே காவலர்களும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அது மட்டுமில்லாமல் பாதுகாப்பு நலன் கருதி மோப்ப நாய்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ரயில்களில் அதிகப்படியான பயணிகள் ஒருவரை ஒருவர் தள்ளி கொண்டு ஏறும் நிலையை நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டுமின்றி 4 பேர் 5 பேர் சேர்ந்து வரும் இடங்களில் 2 பேர் மட்டுமே உள்ளே ஏற முடிகிறது. மற்றவர்கள் வெளியில் நின்று அடுத்த ரயிலுக்காக காத்திருக்க வேண்டிய நிலையம் ஏற்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் சொந்த ஊருக்கு செல்வதற்காக இங்கு பொதுமக்களின் கூட்டம் மிக அதிக அளவில் காணப்படுகிறது. மேலும் அடுத்தடுத்து வரும் எக்ஸ்பிரஸ் ரயில்களில் ஏறுவதற்காக பொதுமக்கள் நீண்ட நேரமாக காத்திருந்து பயணித்து வருகின்றனர்.